ஹாய் ஆல், இது ஒரு மினி வ்ளாக் தான். சண்டே சரி ஸ்டவ் வாங்க போகலாம் அப்படின்ட்டு சிதம்பரம் போயிருந்தோம். இது வந்து சிதம்பரம் ஃபேமஸ் மீனாட்சி பாத்திர கடை. அங்கே தான் நாங்கள் எவர் சில்வர் பாத்திரம் எல்லாமே வாங்குவோம். நிறைய வெரைட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி அங்கேயே ஸ்டவ் பார்க்கலாம் அப்படின்னும் போது எங்கள் அத்தை வந்துட்டு எனக்கு சில்வர் லைன் தான் வேணும், கிளாஸ் டாப் வேணாம்னு சொன்னாங்க. 3 பர்னர். அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு பார்த்தப்ப பர்னர் டு பர்னர் ஸ்பேசிங் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. சரி இன்னும் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி கிரியாஸ் போயிட்டோம். கிரியாஸில் எல்லா பிராண்டுமே இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸும் காமிச்சாங்க எங்களுக்கு. ஃபைனலாக நாங்கள் என்ன அடுப்பு வாங்கினோம், எவ்வளோக்கு வாங்கணுன்றதை கடைசியாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சிதம்பரம் கடை வீதியில் போனால் கடை வீதி கலகலக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டைம் திருவிழா கோலமாகவே தான் இருக்கும் அந்த தெரு. அந்த ஸ்ட்ரீட் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி ஒரு வைபோடு இருக்கும். அப்படியே இந்த ஹாப்பி நோட்டோட எங்கள் டின்னர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு மூர்த்தி கஃபேக்கு வண்டியை விட்டாங்க. இந்த கடாய் வந்துட்டு கடாய் சிக்கன் வந்துட்டு வேறு எந்த ஊர்லேயுமே கிடைக்காது. இந்த ஃப்ளேவர் இந்த டேஸ்ட் வந்து சிதம்பரமில் மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் பார்சல் சொல்லிவிட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மூர்த்தி கஃபே வாசலில் வந்து ஒரு மில்க் ஷேக் கடை போட்டிருந்தாங்க. சரி என்னென்ன இருக்குன்ட்டு கிட்டே போய் பார்த்தா 2 அழகான கேக்கு, அதுக்கு ஒரு குப்பி. எனக்கு கேக்கும் பிடிச்சிருந்தது, குப்பியும் பிடிச்சிருந்தது. சரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் பார்சலும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து பங்குனி உத்திர திருவிழா டெய்லி ஒரு சாமி வரும். இன்றைக்கி வந்து சரஸ்வதி வந்திருந்தது. அப்படியே அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வீட்டுக்கு போயிட்டு டின்னரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அப்படியே பரோட்டாவை கொஞ்சம் பிச்சுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் சிக்கன் வச்சு கடாயில் ஒரு பரட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டவ்வை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வாங்கினது வந்து ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் 7000க்கு வாங்கினோம். 3 பர்னர். அந்த ஸ்பேஸிங்குமே சூப்பராக இருந்தது. கிளாஸ் வந்து 8 mm திக்னஸ். அந்த காசுக்கு ஒர்த்துங்க. நீங்கள் என்ன வாங்கணும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் வாங்கிக்கலாம். ரேட் நெகோஷியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாய். இந்த வீடியோக்கு லைக் போட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.